ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்முடைய அன்றாட உணவுல எளிதாக சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சிறிய பழம், ஆனா அதுல பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க. அதுதாங்க நெல்லிக்காய். நெல்லிக்காயை பச்சையா சாப்பிடலாம், ஊறுகாய் அல்லது துவையலாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா நெல்லிக்காய சாப்பிடுறதுனால உண்மையில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கலாம், யாரெல்லாம் கவனமாக எடுத்துக்கொள்ளணும் என்பதை இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாங்க. முதல்ல நெல்லிக்காயில இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்களை பார்க்கலாங்க. நெல்லிக்காயில விட்டமின் சி, ஆன்டி ஆசிட்டுகள் மற்றும் பல்வேறு தாவர சேர்மங்கள் இருக்குதுங்க. குறிப்பா விட்டமின் சி உடலின் இயல்பான நோய் எதிர்ப்பு செயல்பாட்டுக்கு, கொலாஜன் உருவாக்கத்துக்கும் முக்கியமான ஒன்றா இருக்குதுங்க. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி உடலின் இயல்பான நோய் எதிர்ப்பு செயல்பாட்டுக்கு உதவுதுங்க. அதனால நெல்லிக்காயை மட்டும் சாப்பிட்டா சளி காய்ச்சல் வரவே வராது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. ஆனா சத்தான உணவின் ஒரு பகுதியா நெல்லிக்காயை சேர்த்து கொள்றது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்க உதவுங்க. நமது உடலில் உருவாகும் நோய் எதிர்ப்பு சக்தியை குணப்படுத்த நெல்லிக்காய் உதவுதுங்க. நெல்லிக்காயில விட்டமின் சி உட்பட ஆன்டி ஆசிட் தன்மை கொண்ட சேர்மங்கள் இருக்கு. அதனால பல வகையான பழங்கள் மற்றும் காய்கறிகளோட நெல்லிக்காயையும் உணவுல சேர்த்து கொள்றது நல்ல உணவு பழக்கத்தின் ஒரு பகுதியா இருக்கலாம். விட்டமின் சி உடலின் கொலாஜின் உருவாக தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து. கொலாஜின் அப்படிங்கிறது சருமம் உட்பட உடலின் பல திசுக்களுக்கு முக்கியமான புரதம். எனவே விட்டமின் சி நிறைந்த உணவுகளை சாப்பிடுறது சருமத்தின் இயல்பான ஆரோக்கியத்தை ஆதரிக்க உதவும். ஆனா நெல்லிக்காயை சாப்பிட்டாலே சருமத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும் அப்படின்னு கூற முடியாதுங்க. நெல்லிக்காய் முடிக்கு மிகவும் நல்லதென்று பாரம்பரியமா பலரும் பயன்படுத்தி வர்றாங்க. ஆனா முடி உதிர்வை நெல்லிக்காய் மட்டும் தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. முடி ஆரோக்கியத்துக்கு போதுமான புரதம், இரும்பு சத்து, ஜிங்க், விட்டமின் டி போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் தேவையானதா இருக்கலாம். ஆனா நெல்லிக்காய ஒரு ஆரோக்கியமான உணவின் ஒரு பகுதியா எடுத்துக்கொள்றது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. நெல்லிக்காய உணவில் சேர்த்து கொள்றது சிலருக்கு செரிமான ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடுங்க. ஆனா செரிமான பிரச்சனை இருந்தா நெல்லிக்காய் மட்டுமே தீர்வு அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. தொடர்ந்து வயிற்று வலி, கடுமையான அமிலத்தன்மை, வேறு அறிகுறிகள் இருந்துச்சுன்னா மருத்துவரிடம் ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லதுங்க. நெல்லிக்காய் போன்ற பழங்கள், காய்கறிகள் மற்றும் முழுமையான தாவர உணவுகள் நிறைந்த சமச்சீர் உணவு ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்துக்கும் உதவுங்க. ஆனா நெல்லிக்காய் மட்டும் பிளட் பிரஷரை கட்டுப்படுத்தும் மருந்து கிடையாதுங்க. நெல்லிக்காயோட அளவோட பச்சையா சாப்பிடலாங்க. மேலும் நெல்லிக்காய் துவையல், உணவுடன் சேர்க்கிறது, வேறு பழங்களுடன் சேர்க்கிறதையும் நீங்க எடுத்துக்கலாங்க. நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும் போது அதிக சர்க்கரை சேர்க்காம இருக்கிறது நல்லதுங்க. முக்கியமா அதிகமாக எடுத்துக்கொண்டா அதிக நன்மை அப்படிங்கிறது சரியான கருத்து இல்லைங்க. எந்த உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கொள்றது நல்லதுங்க. நெல்லிக்காய் பொதுவாக உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழம். ஆனா சிலருக்கு புளிப்புணவுகள் வயிற்றில் அசௌகரியம் அல்லது அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். மேலும் ஏதேனும் குறிப்பிட்ட நோய்க்காக மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தா தினமும் அதிக அளவுல நெல்லிக்காய் அல்லது நெல்லிக்காய் சார்ந்த பொருட்களை எடுத்துக்கொள்றதுக்கு முன்னாடி மருத்துவரிடம் ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லதுங்க. நெல்லிக்காய் ஒரு மருந்து அப்படின்னு நினைக்கிறத விட விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆசிட்டுகள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கொண்ட ஒரு பழமாக நம்முடைய சமச்சீர் உணவுல சேர்த்துக்கொள்றது தான் சிறந்த அணுகுமுறைங்க. ஒரே ஒரு உணவை நம்பாம தினமும் பல வகையான பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள், முழு தானியங்கள் மற்றும் தேவையான புரத உணவுகளை சேர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஹெல்த் டிப்ஸ்
வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் நேயர்களே.